18ஆம் நூற்றாண்டில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தை உள்ளடக்கிய திருவிதாங்கூர் அரசில் வாழ்ந்த ஒரு உயரிய மனிதர் தேவசகாயம் பிள்ளை. அவர் பிறந்த பெயர் நீலகண்டன் பிள்ளை. உயர்ந்த சாதியில் பிறந்தவராகவும் அரச அரண்மனையில் முக்கியமான அதிகாரியாகவும் இருந்த அவர் ராஜா மார்த்தாண்டவர்மரின் நெருங்கிய ஆலோசகராக சேவை செய்தார். செல்வம், அதிகாரம், மரியாதை அனைத்தும் அவரிடமிருந்தன. ஒரு நாள் டச்சு அதிகாரியான கேப்டன் டி லன்னாய் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு நீலகண்டன் பிள்ளையின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆழமாக பின்பற்றிய டி லன்னாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, மன்னிப்பு, சமத்துவம் ஆகியவற்றை பற்றி நீலகண்டனிடம் பகிர்ந்தார். அந்த வார்த்தைகள் நீலகண்டன் பிள்ளையின் மனதை ஆழமாக தொடர்ந்தன. நீண்ட சிந்தனைக்கும் ஜெபத்திற்கு பிறகு அவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்க தீர்மானித்தார். ஒரு 1745 ஆம் ஆண்டு அவர் தமது பழைய வாழ்க்கையை விட்டு விலகி ஞானஸ்நானம் பெற்றார். அப்போது அவருக்கு தேவசகாயம் பிள்ளை ரொசாரி என்ற புதிய பெயர் வழங்கப்பட்டது. தேவனின் உதவி என்பதே அந்த பெயரின் அர்த்தம். அவர் கிறிஸ்தவனாக மாறிய பின் சாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்தினார். தாழ்த்தப்பட்ட மக்களுடன் உணவருந்தினார், அவர்களுடன் சேர்ந்து ஜெபித்தார். இது அந்த கால சமுதாயத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அவரின் மாற்றம் பலருக்கு பிடிக்கவில்லை. அரசவையில் இருந்தவர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் சில உறவினர்கள் கூட அவரை துன்புறுத்தத் தொடங்கினர். பல முறை அவர் கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு விலகுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் தேவசகாயம் பிள்ளை உறுதியுடன் கூறினார், என் ஆண்டவரை நான் மறுக்க மாட்டேன். இந்த உறுதி அவரை மேலும் மேலும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியது. அவர் கைது செய்யப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு பல ஊர்களில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். சவுக்கடி, அவமதிப்பு, பசி, தாகம் என பல துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் எந்த நிலையிலும் அவர் தமது நம்பிக்கையை இழக்கவில்லை. துன்புறுத்துவோருக்காக கூட அவர் ஜெபித்தார். இறுதியில் 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி காடுகளில் வைத்து அவரை சுட்டுக் கொன்றனர். அவர் உயிர் நீத்த இடம் இன்று புனித தலமாக கருதப்படுகிறது. தேவசகாயம் பிள்ளை தமது உயிரை தியாகமாக அர்ப்பணித்து உண்மை, சமத்துவம் மற்றும் இறைநம்பிக்கைக்கான சாட்சியாக வாழ்ந்தார். இன்று புனித தேவசகாயம் பிள்ளை இந்தியாவின் முதல் சாதாரண கிறிஸ்தவ மர்த்திரராக மதிக்கப்படுகிறார். அவரது வாழ்க்கை நம்பிக்கைக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய முடியும் என்பதற்கான ஒளிமயமான எடுத்துக்காட்டாக தலைமுறைகளுக்கு வழிகாட்டுகிறது.